ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிதின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எது விக்கிரக ஆராதனை என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? விக்கிரக ஆராதனை என்றால் சிலை வழிபாடு என்று பொருள். பொதுவாக இந்த உலகத்தில் பலர் என்ன செய்யலாம், தங்களுடைய நினைவுகளின்படி தங்களுடைய மனதுக்கு ஏற்றாற் போல பலவிதமான உருவங்களை என்ன செய்வாங்க. ஒரு தச்சர் என்ன செய்வார், செதுக்கிய ஒரு வடிவத்தை செய்வார். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அம்மிக்கல் செய்யக்கூடியவங்க, இல்லை கல்லை வச்சு பார்த்திங்க அப்படின்னா உளியை வச்சு பண்ணுறவங்க பலவிதமான உருவங்களை தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி செய்வாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, ஓவியம் போல் வரைவாங்க. இன்னும் என்ன செய்வாங்க, பலர் அதை வேறு மாதிரி நெட்டில் என்ன செய்வாங்கன்னா கம்ப்யூட்டரில் அனிமேஷன் மாதிரி பண்ணி ஒரு வடிவத்தை கொடுத்து பண்ணுவாங்க. எல்லாவற்றையும் பண்ணி அதை என்ன செய்வாங்க, ஒரு தெய்வமாக அதை அவங்க பாவித்து நினச்சி கடைகளில் வழிபடுவாங்க. இது விக்கிரகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு விக்கிரக ஆராதனைன்னு சொல்லுவாங்க. இதை தேவன் என்ன செய்கிறாரு, அனுபவிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, எது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். இந்த பொதுவாக இந்த உலகத்தில் பலவிதமான வழிபாடுகள் உண்டு, பலவிதமான ஆராதனைகள் உண்டு. அதில் விக்கிரக ஆராதனை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கிறது. வேதம் அதை என்ன செய்கிறது, அதை கண்டிக்கிறது, கண்டனம் செய்கிறது. கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு, அதை அருவருக்கிறாரு, அதுக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு விக்கிரக ஆராதனையை தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யக்கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, விக்கிரக ஆராதனையை இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம், அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது நம்ம சொல்கிறோம். ஆனால் அதனுடைய முழு காரியங்கள் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், நீ பார்க்குறோம். அப்போது எது விக்கிரக ஆராதனைனா, ஒரு உருவத்தை செய்வதோ அல்லது ஒரு மற்ற விக்கிரகங்களை சிலைகளை வழிபடுவதோ மாத்திரம் விக்கிரக ஆராதனையை ஆகாது. வேதம் சொல்கிறது, எபேசியர் 5:5 என்ன சொல்கிறதுனா, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கடைவதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சிலையை வழிபடுவதோ ஒரு உருவத்தை வழிபடுவதோ அதுதான் விக்கிரக ஆராதனை சொல்லி நாம் மற்றவர்களை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவங்க அறியாதவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மைதான். அதே நேரத்தில் விக்கிரக ஆராதனை எதுன்னு சொல்லி உண்மையிலேயே வேதம் சொல்லுதுன்னா, பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். அப்போ ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ பொருள் மேலே அதிகமான பேராசை இருந்தால் அது ஒரு விக்கிரகம். இயேசுவை காட்டிலும் ஒரு நபர் மேலே அதிகமாக அன்பு வைத்தால் அது ஒரு விக்கிரகம். இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் உலகத்தை நேசித்தால் அது ஒரு விக்கிரகம். அப்போது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தையும் நேசித்து முக்கியத்துவம் கொடுத்தால் அது ஒரு விக்கிரகம். அப்போது இந்த பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. நாம் நினைக்கிற மாதிரி சிலை வழிபாடோ மற்ற காரியமோ மாத்திரம் விக்கிரக ஆராதனை ஆகாது. அப்போது உண்மையிலே வேதம் என்ன சொல்கிறதுனா, பொருளாசை என்பது மிகப்பெரிய விக்கிரக ஆராதனை. அப்போது இதை நாம் என்ன செய்யக்கூடாது. அதை செய்தால் தேவனுடைய அந்த ராஜ்யமாகிய, ராஜ்யம்னா அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஆளுகை உள்ளது, அந்த ஆளுகை நிறைந்த அந்த ராஜ்யத்தில், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது, பங்கடைய முடியாதுன்னு சொல்லுது. அப்போ நாம் என்ன செய்யணும், எது விக்கிரக ஆராதனை சொல்லி பார்த்தோம், பொருளாசை தான் விக்கிரக ஆராதனை. இதை என்ன செய்யணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பொருட்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, எதிர்பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் அதை ஆசையாக பேராசையாக அதை எண்ணி அதற்காக பிரயாசப்படுவது தான் தவறு. எடுத்துக்காட்டாக, யார் அதை பிரயாசப்பட்டு யார் அதை இது பண்ணாங்க, அதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பார்க்கும்போது யோசுவா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு நபர் என்ன செய்யலாம் பார்க்கலாம். யாருன்னா ஆகான்கிற ஒரு நபர் பார்க்கலாம். அந்த நபர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட சொல்லார், அவர்கிட்ட இந்த மாதிரி சாபத்தீடான பொருட்களை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடாது.
அதில் பொருட்களை இச்சிக்கக்கூடாது, எடுத்தால் சாபாயிடும், எதிரிகளை தோற்று போயிருக்குன்னு சொல்லி எச்சரிக்கையாக சொன்னார். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டுக்கிட்டு என்ன செய்தான், ஆகான்கிற ஒரு மனிதன் இருந்தான். அப்போ அங்கே எரிக்கோங்கிற ஊர்லேருந்து ஆயிங்கிற ஒரு ஊர் பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறாங்க. குறைஞ்ச ஜனம் தான் அந்த ஊர் பட்டணத்து மக்கள் இருக்காங்க. அந்த ஜனங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு குறைஞ்ச மக்களாக போகிறாங்க. ஆண்டோடைய பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். எல்லாரும் சரி சரின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஆக்கான்கிற ஒருத்தன் என்ன செய்தான், அந்த பொருளாசை உள்ளே வைத்தவனாக அவன் போய் அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டான். சாபத்தீடான பொருளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு தன்னுடைய பண்டம்பாடிகளுக்குள்ள மறைமுகமான கையில் ஒளிச்சு வச்சுக்கிட்டான். அவன் ஒளிச்சு வச்சது யாருக்கும் தெரியாது. அப்போ ஒளிச்சு வச்சுட்டு யுத்தத்துக்கு போகிறாங்க. சின்ன பட்டணம் தான் ஆயிங்கிற பட்டணம். சின்ன பட்டணத்தில் பெரிய ஒரு தேசமே என்ன செய்யுது, தோற்று போயிடுது. என்ன ஏதுன்னு யாருக்குமே புரியலை. அந்த யோசுவாங்கிற ஆண்டோடைய தாசன் அழுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன காரணம் சொல்றாரு, நான் சாபத்தீடான பொருளை தொடக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த ஆசைப்பட்டு ஆகாங்கிற ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டான். அதனால தான் இவ்வளோ பெரிய தோல்வினார். பாருங்க, இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஆசையாக உள்ளே வச்சு அதை செயல்பாட்டில் கொண்டு வந்ததுனால ஒட்டுமொத்த தேசமும் என்ன செய்யுது, எதிரிகள்கிட்ட தலகுனிய வேண்டிய சூழலாயிட்டு. அப்போ இது ஒரு பொருளாசை, இது ஒரு விக்கிரகம். அப்போ இந்த பொருளாசையாகிய விக்கிர காரியம் ஆகானுக்குள் இருந்ததுபடியினால் தேசம், ஆண்டவருடைய தேசம் என்ன செய்யுது, எதிரிகள்கிட்ட தோற்று போக ஆரம்பிச்சு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு அதிகாரிகளும், யாராக இருந்தாலும் சரி, பொருளாசையாகிய விக்கிரகம் நமக்குள் இருந்தால் நாம் தோற்று போவது உறுதி. அது எதுவாக இருந்தாலும், அது ஊழியத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, தனிப்பட்ட காரியமாலும் சரி, தொழில் விஷயமாலும் சரி. பொருட்களை சம்பாதிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பேராசையை மாறுவது தான் மிகப்பெரிய ஒரு விக்கிரகம். ஆகவே அதை நாம் தவிர்த்து தொடர்ந்து அந்த விக்கிரக காரியங்களுக்கு, அந்த பொருளாசைக்கு நாம் விலகி இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.